இன்றைய அனுதின தியானத்துக்கான வசனம் ஏசாயா 45 அதிகாரம் 24 வசனம் 23 வசனம். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிடுகிறேன். இந்த நீதியான வார்த்தையிலே என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். அதற்கு முந்தின வசனத்தை நாம் பார்க்கும்போது, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முதலாவது நாம் தீர்க்கதரிசி சொல்லுகிற வண்ணமாக பூமியின் எல்லைகள் உள்ள யாவரும் பார்க்க வேண்டும், நோக்கி பார்க்க வேண்டும். நோக்குதல் சரியாயிருந்தால்தான் பார்வை சரியாய் இருக்கும். அந்த நோக்குதல் என்று சொல்லும்போது சிதறாத நோக்குதல், அறிந்து கொள்ளும்படியாக நோக்குதல். இந்த நோக்குதலை உடையவர்கள் மட்டும்தான் இந்த எல்லையெங்கில், பூமியில் உள்ள எல்லையெங்கிலும் இருக்கிற மக்கள், அவருடைய நோக்கங்கள், பார்வைகள் நேராக இருக்கும்போது அவர்கள் விடுதலைக்குள்ளாக வருகிறார்கள். இயேசு சிலுவையிலே தூக்கப்பட்டதை அநேகர் பார்த்தார்கள். அவர் பூமியிலே இருந்த நாட்கள் எல்லாம் பார்த்தார்கள். ஆனால் அவருடைய பார்வையில் நோக்கமில்லாத பார்வை. அந்த நோக்கத்தோடு, சரியான நோக்கத்தோடு, விடுதலை பெறும் நோக்கத்தோடு பார்த்திருப்பார்கள் என்றால் அவர்கள் ரட்சிப்பை பெற்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் அப்படி பார்க்காததினாலே சிலுவை நோக்கி பார்த்தார்கள். சிலுவை நோக்கி பார்த்த பிற்பாடுதான் அவர்களுடைய முழங்கால் முடங்கின, நாவு யாவும் ஆண்டவர் என்று சொன்ன அந்த வார்த்தை, இதை தீர்க்கன் சொல்லிவிட்டார். இன்றைக்கு அது நடந்து முடிந்து நீங்களும் நானும் இன்றைக்கு ரட்சிப்புக்குள்ளாய் வந்திருக்கிறோம். நோக்கி பார்க்க வேண்டும், அவரிடத்திலே அவரை நாம் என்றென்றைக்கும் துதிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய மாறாத எண்ணம், நோக்கம், செய்தல். நாம் துதிப்போம், மகிழ்வோம். ஆமென்.